ஆகஸ்ட் 22 சென்னை தினம். சென்னையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிக கொண்டாட்டமான நாள். சென்னையில அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் தெரியுமா, உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் இருப்பது சென்னையில. ஏன் உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய கடற்கரை இருப்பதும் சென்னையில. முதல் ரயில்வே, முதல் பேருந்துன்னு ஓட விடப்பட்டதும் முதல்ல நம்ம சென்னையில. உலகத்திலேயே இந்தியாவில் முதல்ல ஏரோப்ளேன் பறக்க விடப்பட்டது நம்முடைய சென்னையில. இந்தியாவில் அதிக மேம்பாலங்கள் இருக்கக்கூடிய நகரம் சென்னை. உலகத்திலேயே நகர்பகுதிக்குள்ள மிகப்பெரிய பூங்கா, கிண்டி பூங்காவா இருக்கக்கூடிய ஒரே நகரம் சென்னை. தரைவெளியில போகக்கூடிய வாகனங்களும் அதுக்கு ஏற்படக்கூடிய தளவாடங்களும் முழுமையா செய்யக்கூடிய நகரம் சென்னை. இந்தியாவிலே 2 மிகப்பெரிய துறைமுகங்கள் இருக்கக்கூடிய ஒரே தலைநகரம் சென்னை. இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப பூங்கா இருக்கக்கூடிய நகரம் சென்னை. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை. தென்னிந்தியாவின் கலாச்சார தலைநகரம் சென்னை. இப்படி சென்னைக்கான பெருமைகளை அடிக்கிட்டே போகலாம். நேரமும் பத்தாது, நாளும் பத்தாது. சென்னைக்கு பல அடையாளங்கள் இருக்கு. ஆனா பல பேருக்கு சென்னை தான் அடையாளமா இருக்குது. வாழ்க்கை தேடி வந்தவங்களுக்கு சென்னை திண்ணை மாதிரி உட்கார்ந்துட்டு போலாம்னு நினைப்பாங்க. ஆனா அன்னை மாதிரி காத்துட்டு போனது நிறைய பேருடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க. எப்படியாவது பொழைச்சிடலான்னு வெளியூர்கள்ல இருந்து சென்னைக்கு வந்த பல பேருக்கு ஊரு கொடுத்திருக்கு, உறவு கொடுத்திருக்கு, சென்னை வாழ வச்சிருக்கு. ஏன் பல பேரை ஆளவும் வச்சிருக்கு. சென்னைக்கு பல அடையாளங்கள் இருக்கலாம். சென்னை தான் பல பேருக்கு அடையாளமா இருக்குது.